ஸ்தோத்ரம் 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 கர்த்தாவே. அப்பா, இங்கே நாங்கள் ஒன்று கூடி கர்த்தாவே நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, உடைய வார்த்தையை கேட்டு கர்த்தாவே அதன்படி வாழ என் தேவன் சிறுபை பாராட்டும்படிக்காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் அப்பா, இந்த எங்கெங்கெல்லாம் அப்பா உடைய பரிசுத்த ஆராதனை நடக்கிறதோ கர்த்தார், நீர் அவர்களுடைய அப்பா விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருகிற தேவனா இருக்கிறபடிக்காய் கர்த்தாவே மண்டையில வந்திருக்கிறார்கள். நீர் அப்பா நீர் பதில் தரும்படிக்காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார்கள் ராஜா. வர தடப்பட்டவர்கள் எல்லோரும் சீக்கிரமாய் வந்து சேர திரும்ப செய்கிறார்கள். அப்பா, இந்த ஆராதனை முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படிக்காய் செபிக்கிறோம். எசப்பா, உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் நடத்தும்படிக்காய் செபிக்கிறோம். லோகமது முடிபருந்தும் நீர் ஆளுகை செய்யும்படிக்காய் செபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களை வெறுமையாக்கி உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். அப்பா, நீர் மகிமைப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். நாம் எல்லோரும் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் இயேசு அப்பாவுக்கு என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் சுகமாய் தங்கியிருப்பது அவருடைய கிருபை. ஆதலால் நாம் எல்லோரும் வாய்களை விரிவாக திறந்து கரங்களை நன்றாக தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. சுகந்த தீரே நன்றி ஐயா, சுகந்த தீரே நன்றி ஐயா, பலத்தந்தீரே நன்றி ஐயா, பலத்தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. அன்பு துதி நன்றி ஐயா, அன்பு துதி நன்றி ஐயா, அரவணைக்கு நன்றி ஐயா, அரவணைக்கு நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஜெபம் கேட்டி நன்றி ஐயா, ஜெபம் கேட்டி நன்றி ஐயா, ஜெய தந்தீரே நன்றி ஐயா, ஜெய தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும்
மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. கூட வைத்தி நன்றி ஐயா, கூட வைத்தி நன்றி ஐயா, பாட வைத்தி நன்றி ஐயா, பாட வைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா, அனலாக்கினே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினே நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாவது பாடலாக பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா,
இரண்டாவது பாடலாக கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் நமக்குரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆதலால் எல்லோரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே.
அவர் எவ்வளவு வல்லவர். இந்த நாளிலும் நம்மளை அவரோட பரலோக அபிஷேகத்தால் நிரப்ப போகிறார். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை அவர்கிட்ட கொடுவோமா. நீங்க பிரசன்னத்தால் நிரப்பி அனுப்புங்க. உங்களுடைய ஆயுதமா எங்களை மாற்றுங்க. வரங்களினால் எங்களை நிரப்புங்க. எங்களை அப்படி நிரப்ப போற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்நிய பாஷைகளினால நிரப்புங்க தகப்பனே. அக்னி அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க. ஏசப்பா இன்றைக்கு நான் உங்களுடைய வரங்களோட தான் ஏசப்பா வீட்டுக்கு போகணும். வரத்தை நான் பெற்றுக்கொண்டுதான் ஏசப்பா போகணும். ஆயுதமா நான் மாறணும் தகப்பனே. ஏசப்பா எல்லாருக்கும் சொல்லுவோமா. அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்னி அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்னி அபிஷேகம் ஊற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார்,
தகப்பனே. ஏசப்பா, எத்தனையோ நாட்களாக எங்களை கண்மணி போல் பாதுகாத்துக் கொண்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களை கூட்டி நிறுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நேரத்திலும் என்னை உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் உண்மையாக சொல்லுங்க. ஏசப்பா, உங்ககிட்ட எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அதை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, ஏதோ ஒரு சேத்துல இருந்த என்ன, குப்பையில இருந்த எங்களை தகப்பனே தூக்கி தகப்பனே எங்களுடைய பாவங்களாகிய அழுகை தகப்பனுடைய ரத்தத்தினால கழுவீரே. ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் தகப்பனே. ஏசப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த ரத்தத்தினால என்னை கழுவுகிறே ஏசப்பா. இன்னும் கழுவுங்க தகப்பனே. இன்னும் எங்கிட்ட இருக்க எல்லா பாவங்களை எடுத்து போடுங்க ஏசப்பா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவா,
இருந்தாலும் நம்மளை திரும்ப அவருடைய அன்பினால் மீட்டு கொண்டு வருகிறாரே. அம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா எவ்வளவுதான் தகப்பனே என் வாழ்க்கையில இன்னல்கள் வந்தாலும் அப்பா உடைய அன்பு நிமித்தம் உடைய கரம் பற்றி நடத்துகிறீரே. எங்களுடைய கண்ணீர்களை துடைக்கிறீரே. அப்பா கலங்காதே என்று சொல்கிறீரே. சப்பா இந்த உலகத்தை படைத்த முதலாவது நீ சொன்ன வார்த்தை பயப்படாதே என்று சொன்னீங்க. சப்பா சப்பா எங்களை பயப்பட விட மாட்டீங்க. சப்பா எப்பொழுதும் எங்க பட்சத்திலே இருக்கிறீங்க. கூட தான் இருக்கிறீங்க. அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க. பிரசனத்தினால நிரப்புங்க தகப்பனே. உதவி செய்யுங்க. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை
எல்லாரும் வாய்களை விரிவாகுது. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நீங்க வாயை திறந்து கேட்டாதான் உண்டு. எல்லாரும் சத்தமா ஏசப்பா கூட பேசுங்க. எல்லாருமே அந்த வாஞ்சை இருக்கு. இன்னும் அவன் என்கிட்ட பேசுறேன் கண்ணீர் கவலையோடு இருக்கிறவங்கலாம் வாய்களை விரிவாக திறந்து ஏசப்பா என் கூட பேசுங்க. நீங்க கேளுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க. ஏசப்பா என் அபிஷேகத்தினால நிரப்புங்க. நான் வெறுமையான பாத்திரமாய் அடிச்சுட்டு கடந்து செல்லக்கூடாது. ஏசப்பா என்னை நிரப்புற பாத்திரமாக அனுப்புங்க. ஏசப்பா உகந்த பாத்திரமாக மாற்றுங்க. ஏசப்பா மற்றவங்க வெறுக்கிற மாதிரி அல்ல தகப்பனே. ஒரு அன்பை பிறருக்கு ஏசப்பா நான் அறிவிக்கிற பாத்திரமா என்னை மாற்றுங்க. ஏசப்பா உங்களுடைய நாமத்தை பிறருக்கு அறிவிக்கிற பாத்திரமாய் மாற்றுங்க. எல்லாரும் கேளுங்க, வாஞ்சையோட கேட்கிறோம். ஏசப்பா என்னை நிரப்புங்க தகப்பனே. அப்பா என் பாத்திரத்தை நிரப்புங்க. ஒரு வல்லமையோட நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லணும். இந்த ஒரு வல்லமை இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல மாட்டேன். எல்லாரும் சொல்லி கேளுங்க, ஏசப்பா இன்றைக்கு என்னை நிரப்புங்க. ஏசப்பா என்னை நிரப்புங்க. விசுவாசத்தோடு கேளுங்க. அப்பா இன்றைக்கு என்னை நிரப்புங்க. ஏசப்பா எல்லாரும் விசுவாசத்தோடு கேளுங்க. அவர்கிட்ட பேசுங்க. ஏசப்பா எங்க கூட பேசுங்க. எங்க கூட பேசுங்க. ஏசப்பா உம்மை அக்கினியால நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நிரப்புங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் வாயில நிரப்புங்க. நிரப்புங்க போயிருந்தேன் நான் நினைக்க
எங்களோட இடைப்பட்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 80ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே, செவி கொடு. கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். எப்பிராயீம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுகளும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் பரவவிட்டது. இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீ திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும். அது அக்னியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயங்களால் அழிந்து போகிறது. உமது கரம் உமது வலது பாரிசத்துக்கு புருஷன் மீதிலும் உமக்கு நீ திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை விரும்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொடுக்கப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 13:1 முடியும் வரை. 1 கொரிந்தியர் 13:1 முடியும் வரை. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களால் ஒழிந்து போம். அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம். அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது.
இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. சத்தமா தைரியமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. எங்களை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். போன வாரம் என்ன செய்தி கொடுத்தோம்? சத்தமா அவர் வரும்போது முதல் வாரத்துல ஒரு காரியத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியை நாம பெற்றிருந்தா நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்கும்? ஒருத்தன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கான்றதுக்கு அடையாளமாக அவங்க கிட்ட இருந்து ஒரு காரியம் வெளிப்படும். என்ன? அவன் எப்போதும் ஆண்டவருடைய வசனத்தை பேசுகிறவனாக மாறுவான். அல்லேலூயா. இதை முதல் வாரத்தில் நம்ம பார்த்தோம்.
போன வாரத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். போன வாரத்தில் என்ன பார்த்தோம்? அவன் இடத்துல இருந்து வல்லமை வெளிப்படும். என்னது? தேவனுடைய சுகமாக்குகிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, அதிசயங்களை செய்கிற வல்லமை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அவன் சுமந்து திரிகிற பாத்திரமாக மாறிவிடுகிறான். இதைதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. அப்ப 2 வாரம் பார்த்தோம். அப்போ இந்த 2 வாரம் செய்தியை கேட்டவங்க உங்களுக்குள்ள என்ன மாதிரி எண்ணங்கள் உண்டாச்சு? பரிசுத்த ஆவி பெறணும்னு யாரோ வாஞ்சிக்கிறீங்களா? இல்லை எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேலை, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டா எப்போ பார்த்தாலும் வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கணும், அதை நமக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நினைச்சிங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம பரலோகத்துக்கு போகணும், வெகு சீக்கிரத்தில் நடக்க போகிற தேவனுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நீங்களும் நானும் ஒரு ஆளா பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு வாஞ்சிக்கிற எல்லாரும் இந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா நாம முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது ஒரு முத்திரை. அப்ப அந்த முத்திரை இல்லாம உங்களால என்னால என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஒரு ஆபீஸுக்கு போறீங்க, நல்லா இப்ப இருக்க ஐடி டெக்னாலஜி உள்ள ஆபீஸ் எல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்று அந்த ஐரிஸ் அவங்க ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, அல்லது உங்களுடைய ஃபேஸை அவங்க ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, அல்லது உங்களோட தம்பு இம்ப்ரெஷன், இந்த 3 விஷயத்தை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய எம்ப்ளாயாக இருந்தால், அவங்களுடைய ஆத்தரைஸ்டு பர்சனாக இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க வந்த உடனே ஒன்று டோரு திறக்கும், அல்லது அவங்க தம்பு இம்ப்ரெஷன் வச்ச உடனே அந்த டோரு திறக்கும், இல்லை ஐரிஸ் அவங்க கண்ணை காட்டின உடனே அந்த டோரு திறக்கும். இது என்னன்னா, இவங்க எங்களால் அங்கீகரிக்கப்பட்டவங்க, இவங்க உள்ள வர்றதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கிறோம் அப்படின்றது அது அடையாளம். ஒரு சாதாரண ஒரு உலக பிரகாரமான ஒரு அலுவலகத்துக்கே இவ்வளோ காரியங்களும் அவங்க வச்சிருக்காங்கன்னா பரலோகத்துக்கு நம்ம போறோம், தேவாதி தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போறோம். அப்ப அந்த சமூகத்துக்கு போகும்போது அதுக்கு தேவன் எவ்வளவு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அது பரிசுத்தர்கள் வாழுகிற இடம். அல்லேலூயா. பரிசுத்தமான தேவன் உலாவுகிற இடம். அப்ப அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்களும் நானும் செல்லும் போது அதற்கு ஒரு தகுதி நமக்கு வேணும். அந்த தகுதி உள்ளவர்களுக்கு தான் தேவன் என்ன பண்றாரு? அந்த முத்திரையாகிய அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அந்த முத்திரையை பெற்றுக்கொண்டவங்களை தான் அவர் என்ன பண்ண போற? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சீக்கிரமாய் வரப்போறார். வேற யாரையும் இல்லை. முத்திரை பெறாத யாரும், பரிசுத்த ஆவியை பெறாத யாரையும் பரலோகம் போக முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் போக முடியும். பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, கடைசி வரையும் காத்து கொள்ளணும். நிறைய பேர் பெற்றுக்கொண்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆண்டவரை துக்கப்படுத்தி ஆண்டவர் அவங்களை விட்டு சவுலை போல விலகி போயிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவன்ட்டு விலகினதே சவுலுக்கு தெரியல, சிம்சோனுக்கும் தெரியல. அப்ப இன்னைக்கு கடைசி காலத்துல இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில என்னன்னா, ஒரு காலத்துல பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பாங்க, ஆனா அவங்க மரிக்கும் போது அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல சம்பவிக்கிற அந்த நேரத்துல அவங்க கிட்ட அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட ஏசப்பா இருக்கா இல்ல பொல்லாத ஆவி இருக்கா அப்படின்னு தெரியாது. அப்ப நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி கொள்ளுகிற நாம நமக்குள்ள ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்கொள்ளணும். இன்னைக்கு எனக்குள்ள ஏசப்பாவுடைய ஆவி வாசம் பண்ணுதா, அல்லது உலக ஆவி அல்லது சத்துருட ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணுதா? யோசித்து பாருங்க. அப்ப ஏசப்பாவுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணும்போது அவன் வாழ்க்கையில முதலாவது ஜீவ வார்த்தை வெளிப்படும், இரண்டாவதாக ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இதை நம்ம பார்த்தோம். மூணாவதாக ஆண்டவர் இன்னைக்கு ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஆமா, இங்க யார் போனாங்க? பேதுருவும் யோவானும் போனாங்க. இந்த 2 பேருடைய ஸ்டேட்டஸ், ஏசப்பாவுடைய பரிசுத்த ஆவி அவங்க பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னைக்காச்சும் கவனிச்சிருக்கீங்களா? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு? சரி பார்ப்போம். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம், அதுல 36ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து
சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவும் குமாரர் இருவரையும். ஆமா, யாரு? செபதேயும் குமாரர் யாக்கோபும் யோவானும் தான். அப்ப அங்க இப்போ அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சோம்ல, பேதுரும் யோவானுன்னு சொன்னோம்ல, அந்த யோவானு இங்கேயும் இருக்க. நல்லா கவனிச்சிங்க. இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய். விழித்திருங்கள்னா என்ன தெரியுங்களா? வசனம் சொல்றது ஜெபித்து கொண்டு இருங்க. கொலைசேர் புஸ்தகத்தில் நீங்க வாசிங்கன்னா தெரியும், ஜபத்திலே விழித்திருங்க. அப்ப விழித்திருங்கள்னா என்னது? ஜெபித்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க ஏசப்பா என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? நீ ஜெபித்து கொண்டு இருப்பா பேதுரு, நீ ஜெபித்து கொண்டு இருப்பா யோவான், நீ ஜெபித்து கொண்டே இருப்பா யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு ஜெபிக்க போறாரு. என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை. ஆமா, நல்லா பாருங்க, இவரு இங்க ஃபயரா ஜெபம் பண்ணிட்டு வராரு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுகிறாங்க? நல்லா சொல்லுங்க, என்ன போட்டிருக்குது? அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப விழித்திருந்தேன்னா என்னன்னு ஆண்டவர் திரும்ப சொல்லிட்டா இருப்பாரு. என்னது? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் இரண்டாவது போய் என் பிதாவே, பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்து பாருங்க, ரெண்டாவது அவ டைம் வராரு ஏசப்பா. அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம். ஆமா, தூக்கம் மட்டும் இல்ல, தூக்கத்துல எப்படிப்பட்ட இதுல இருக்காங்க? ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சுத்தி நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு தூங்குகிற தூக்கத்துக்கு பேர் தான் அது ஆழ்ந்த தூக்கம். அப்ப நித்திரை மயக்கத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இது யாருடைய ஸ்டேட்டஸ்? பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேருடைய ஸ்டேட்டஸ். ஆனா இந்த பேதுரு பரிசுத்த ஆவியை பெறாதற்கு முன்பதாக இந்த பேதுருடைய நிலைமை இதுதான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆனா அதே இடத்துல இருக்க அந்த பேதுருவை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நிரப்பினார் இல்லையா? 2ஆம் அதிகாரத்துல நிரப்பின உடனே அங்க 3ஆம் அதிகாரத்தோட முதல் வசனம் என்ன சொல்லுது? ஜெப வேலையாகிய அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 3:1 வாசிங்க. 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஆமா, நல்லா கவனிச்சீங்களா? இப்ப நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணுடான்னா தூங்கி இருந்தவன், ஜெபம் பண்ணுடான்னா ஆழ்ந்த நித்திரைக்கு போய் கொண்டு இருந்தவன், இப்ப வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு பின்பதாக இப்போ பேதுருவும் யோவானும் எப்படிப்பட்டவர்களாக மாறி விட்டாங்கன்னா அவங்க டைம் டேபிள் போட்டு ஜெபிக்கிறவங்களா மாறி போயிட்டாங்க. கவனிச்சீங்களா? அங்க வசனம் என்ன சொல்லுது? ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரம். அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க? இந்த டைம் நான் ஜெபிக்குவேன், இந்த டைம் நான் இந்த காரியத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு டைம் டேபிள் போட்டு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக மாறிவிட்டான். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு 3ஆவதாக நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம கிட்ட நிச்சயமா வெளிப்பட வேண்டிய 3ஆவது காரியம் என்னன்னா, நாம எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களா இருப்போம். நாம டைம் டேபிள் போட்டு ஜெபிக்கிறவர்களா இருப்போம். இது ஜெப வேலைன்னா ஜெபிக்கிற ரூம்ல தான் இருப்போம், ஜெபிக்கிற இடத்துல தான் இருப்போம். அதை தவிர்த்து மற்ற எந்த ஒரு விஷயத்துல ஈடுபட மாட்டோம். இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இதுதான் பரிசுத்த ஆவியை நீங்க நானும் பெற்றுக்கொண்டதுக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. இந்த ஆளுக்கு ஏத்தாப்புல நேரத்துக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிறவன் பேதுரு கிடையாது. எப்போ? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம். ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, கரெக்டா ஒரு ஜெபிக்கிற நேரத்துல ஒரு பெரிய ஆளு காணிக்க கொடுக்க 1 கோடி ரூபாய்க்கு மேல எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. அவருடைய ஜெப நேரத்துல வந்து நிக்கிறாரு. அப்ப அவரு டிஸ்டர்ப் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அவ எவ்வளவு கொடுத்தாலும் சரி, இந்த நேரம் என் ஏசப்பாவுக்கு எனக்கு உரிய நேரம், இதுல நான் யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாரு. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்.
அப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவியை ஒருவன் பெற்றுக்கொண்டால் அவனை பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துவார்? அவனை எப்போதும் அவரோடு சஞ்சரிக்கிறவனாக அவனை மாற்றி விடுவார். அப்ப வேதத்துல நம்ம பார்க்கிறோம், யோனாக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் சஞ்சரித்து கொண்டு இருக்கையிலே அவனை தேவன் என்ன பண்ணாரா? எடுத்துக்கொண்டார். நல்லா கவனிச்சீங்களா? அப்ப யோனாக்கு என்ன பெற்றிருக்காரு? பரிசுத்த ஆவி என்ற முத்திரையை பெற்றிருக்காரு. நல்லா கவனிச்சீங்க. அப்ப எப்போது தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, எப்போது தேவனோடு பேசுகிற ஒரு வாழ்க்கை, எப்போது தேவ சமூகத்தோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, எப்போது தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்பும் போது, அவனுக்குள்ள வந்து அவர் வாசம் பண்ணும் போது அவனுடைய வாழ்க்கையை ஜெபிக்கிற ஒரு வீரனாக அவர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, அவன் டைம் டேபிள் போட்டு ஜெபிக்கிறவனா மாறி போகிறான். அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். நல்லா கவனிச்சுங்க, நான் அப்பவே சொன்னல டைம் டேபிள் போட்டு ஜெபிக்கிறான்னு. முதல்ல 9ஆம் மணி நேரம் பார்த்தேன். இப்ப என்ன போட்டிருக்கு வசனம்? 6ஆம் மணி நேரம். நல்லா கவனிச்சு, 6ஆம் மணி நேரம் ஜெபிக்கிற நேரம். இப்ப என்ன நடக்குது அங்க? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். ஆமென். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில். நல்ல கவனிங்க, இப்ப என்ன நடக்குது பாருங்க. அவனுக்கு பசியா இருக்கு, ஆனா சாப்பாடு ரெடியா இல்லை. நல்லா கவனிச்சிங்களா? பசியா இருக்கிறான், ரொம்ப பசிக்காக காத்துட்டு இருக்கான் சாப்பாடு சாப்பிடணும்னு. ஆனா அங்க சாப்பாடு ரெடியா இல்லை. ஆனா அந்த கேப்ல அவன் என்ன பண்றான் பாருங்க. ஆமா, நல்லா கவனிங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னா கூட அந்த நேரத்தை கூட அவன் எங்கதான் பயன்படுத்த விரும்புறான்? நல்லா கவனிங்க, ஜெபத்துல தான் செலவழிக்க விரும்புறான். நல்லா கவனிங்க. அப்ப அங்க அதுதான் நடக்குது. அவன் ஜெபிக்கும் போதுதான் ஒருத்தன் ஞான திருஷ்டி அடையறான். நல்லா கவனிச்சிங்க. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஜெபிடா அப்படின்னு சொன்ன பேதுரு தூங்கிட்டு இருந்தான், அதுவும் நித்திரை மயக்கமா இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை எப்படி மாத்திட்டாரு பாருங்க. டைம் டேபிள் போட்டு ஜெபிக்கிறவனா மாத்தினாரு. ரெண்டாவது, எப்போ நேரம் கிடைச்சாலும் உடனே என்ன பண்றான்? ஜெபத்துல அவன் தரித்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெபிக்கிறதுக்கு டைம் டேபிள் முதல்ல போடுறோமா? யோசித்து பாருங்க. அதிகாலை நேரம் இதுதான் என்னுடைய ஜெப டைம். உங்களால் சொல்ல முடியுமா? எனக்கு காலையில் இதுதான் ஜெபிக்கிற டைம், இதுதான் மதியானம் எனக்கு ஜெபிக்கிற டைம், இதுதான் எனக்கு ராத்திரி ஜெபிக்கிற டைம், இதுதான் எங்கள் குடும்ப ஜெபம். இந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை, உங்கள் வீட்டுக்கு உங்களை அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பாருங்கள். அக்கம் பக்கத்து வீட்டார், உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் அப்பா அம்மா, ஃபோனில் பேசுகிறவங்க நண்பராக இருந்தால் கூட அவங்களுக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆகணும். என்னென்ன 9 மணி ஆனால் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, அதனால் 9 மணிக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. 9 மணி ஆனால் இவங்க எல்லாரும் குடும்பமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க யாரும் கதவு திறக்க மாட்டாங்க, அவங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, கூப்பிட்டா கூட அவங்க என்னன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க ஜெப நேரம். அந்த ஜெப நேரத்தை அவங்க ஆண்டவரோடு மட்டும்தான் பேசுவாங்களே தவிர வேற எந்த காரியத்துக்கு ஈடுபட மாட்டாங்கன்றது எத்தனை பேர் நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம்? யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்மளை பத்தி வேற ஏதாவது விஷயங்களை நம்ம சொல்றோம்ல, வேற ஏதாவது விஷயங்களை நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம்ல, யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன், இங்க இருக்க ஆட்களுக்கு என் பேரு தெரியுது இல்லையா, அவர் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவர் அப்படின்றது பதிவாகுது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. அந்த மாதிரி நீங்களும் நானும் நம்ம எதை பதிவு பண்ணணும்னா இந்த விஷயத்தை தான் பதிவு பண்ணணும். இது 6ஆம் மணி நேரமா சிஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, 9ஆம் மணி நேரமா பிரதர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை தான் நம்ம பத்தி சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. அப்ப இதை நல்லா கவனிக்கணும். இரண்டாவதாக, எப்போ நேரம் கிடைச்சாலும், அன்னைக்கு ஆதியில இருந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு லஞ்ச் டைம் 1 மணி நேரம் கொடுப்பாங்க. அந்த லஞ்ச் டைம்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பெரும்பாலும் 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல வேக வேகமா சாப்பிட்டுட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தனியா போய் ஒரு இடத்துல ஒரு மரத்து நிழல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு முழங்கால் படிட்டு அந்த கிடைக்கிற மீதி 40 நிமிஷத்தை அல்லது 50 நிமிஷம் அவங்க என்ன பண்ணுவாங்க, முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிப்பாங்க. இது எத்தனையோ வாட்டி நான் இந்த சாட்சிகளை கேட்டிருக்கேன்.
உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, டிஜிஎஸ் ஐயா, நீங்க எத்தனை பேர் அவருடைய சாட்சிகள்லாம் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, நான் சொல்றேன். ஒரு நாள் அவர் பேங்க்குக்கு போறதுக்கு எப்பவுமே ஆயத்தமாகி ரெடி ஆகிட்டு முன்னாடியே உட்காந்துருப்பாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டார். 15 நிமிஷம் இருக்கு, சும்மா போய் எங்க எதுக்கு 15 நிமிஷம் அங்கே போய் உட்காரணும்னு சொல்லிட்டு அவருடைய ஜெப அறையில போய் முழங்கால் படிட்டு அவர் ஜெபிக்க உட்கார்ந்த மாத்திரத்திலே அடுத்த செகண்ட் அவருக்கு ஒரு காலிங் வருது, மேலே தினகரன் மேலே ஏறி வா அப்படி, அவ்வளோதான். அப்போதான் முத அவரோட வாழ்க்கையில அவர் என்ன பண்றாரு, பரலோக தரிசனங்களை பார்க்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிடைக்கிற நேரத்தில் ஜெபிக்கிறாங்க பாருங்க. அவரோட சிந்தை அப்ப என்னன்னா, எப்போ நேரம் கிடைச்சாலும் ஏசப்பாவோட பேசுறது, எப்போ நேரம் கிடைச்சாலும் ஏசப்பாவோட சமூகத்துல உட்காருறது, இதை தான் அவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான காரியமா வைத்திருந்தாங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாரெல்லாம் ஜெபத்துல அதிக நேரம் செலவிட்டாங்களோ அவங்களோட வாழ்க்கையில நீங்க திருப்பி பாருங்க. அது சபையா இருக்கட்டும், அல்லது ஒரு விசுவாசியா இருக்கட்டும், அல்லது ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், ஜெபத்துல அதிகமாக செலவழித்த அத்தனை பேரும் தேவனால் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களே. அல்லேலூயா. அந்த சபை, ஜெபிக்கிற சபை உயர்ந்திருக்கும், ஜெபிக்கிற விசுவாசி உயர்ந்திருப்பான், ஜெபிக்கிற ஊழியக்காரன் வல்லமையா எடுத்து தேவனால பயன்படுத்தப்படுவான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜெபம் இன்னைக்கு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை நாம பெற்றிருக்கிறோமா என்ற கேள்வி இப்போ நமக்குள்ள வரும். அப்ப பரிசுத்த ஆவி பெற்றிருந்தா நமக்குள்ள என்னதான் வரும்? ஜெபம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம். எப்போ நேரம் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம உள்ள என்ன பண்ணோம்? ஏசப்பாவோட கனெக்ட்ல தான் இருக்கும். எப்போது உள்ளத்துல இருந்து ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லி அவர் துதிச்சுக்கிட்டு, அவர் ஆராதிச்சுக்கிட்டு, அவரோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிற அனுபவம் தான் வரும். அதுக்கு மாறாக நமக்கு உலக காரியம் வருதுன்னா, எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கா, உலக ஆவி இருக்கா? எனக்குள்ள இச்சையான காரியங்கள் வருதுன்னா, எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கா அல்லது இச்சையின் ஆவி இருக்கா? எந்த ஆவி இருக்கு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு உலக பிரகாரமான கவலை, உலக பிரகாரமான சிந்தை, உலக பிரகாரமான காரியம் நமக்குள்ள ஆக்குபை பண்ணதுன்னா, நாம தேவ ஆவியை இழந்துட்டோம். உள்ள என்ன வந்துருச்சு? அசுத்த ஆவி வந்து நிரம்பிருச்சு. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள பொல்லாத ஆவியை ஆண்டவர் விரட்டி அடிக்கிறார். அந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுது? அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு திரும்ப நம்ம இருந்த வீட்டை போய் பார்க்கலான்னு வருது. ஆனா அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தாரு. விடுதலை கொடுத்த மாத்திரத்துல அவன் என்ன பண்ணிருக்கணும்? தேவனுடைய ஆவி தனக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு அவன் இடம் கொடுத்துருக்கணும். அதுக்கு பதிலாக அவர் என்னதான் பண்ணிட்டாரு? சும்மாவே இருந்துட்டாரு. அதனால போன ஆவி என்ன பண்ணிச்சு? முன்ன ஒரு 7 கூட்டிட்டு வந்து 8 குடி இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவ ஆவியானவருக்கு நாம இடம் கொடுக்கலன்னா அடுத்த ஆவி ரெடியா இருக்கு. என்னது? உலகத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி, இப்படி ஏகப்பட்ட ஆவி இருக்கு. அந்த ஆவியெல்லாம் வந்து என்ன பண்ணிடும்? உனக்குள்ள எனக்குள்ள வந்து புகுந்து ஒரு ஆட்டம் காட்டிட்டு போயிடும். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், ஒருவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரே, ஆனால் அவன் எப்போதும் ஜெபிக்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. அப்போ ஜெப வேலைக்கு ஒரு டைம் டேபிள் போட்டிருப்பான். கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் அவன் ஜெபிக்கிறவனா இருப்பான். இப்ப பாருங்க இன்னொரு காரியத்தை, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23, 25 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 16. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். ஆமா, நல்ல கவனி. செம்ம அடி. யாருக்கு? பவுலுக்கும் சீலாவுக்கும் அடி அடின்னு அடிச்சு அவனை சிறைச்சாலையில பத்திரமா வைக்க சொல்லி கட்டளை. இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை காவலிலே அடித்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தார். ஆமென். நல்லா கவனிங்க. அடி மேல அடி, ரத்தம் சொட்ட சொட்ட ரத்த கிளறியா இருக்கான். யாரு? பவுலும் சீலாவும். இப்ப இவங்க என்ன பண்றாங்க? நல்லா பாருங்க. நடு ராத்திரியிலே சீலாவும் ஜெபம் பண்ணி, நல்லா கவனிச்சிங்களா? நடு ராத்திரி கூட அவனுடைய நேரம் என்னதான் இருக்கு? ஜெப நேரமா தான் இருக்கு. நல்லா கவனிங்க. நடு ராத்திரி கூட ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன நேரமா இருக்கு? தூங்குற நேரமா இருக்கா? ஜெப நேரமா தான் இருக்கு. அப்ப நல்லா புரிந்து கொள்ள, அதுக்காக தூங்க வேணாம்னு சொல்றாரு. அப்படி சொல்ல, அவனோட வாழ்க்கையில பாடுகள் மத்தியில அவன் அவ்வளோ அடி வாங்கியிருக்கான். அவனுக்கு அழறதுக்கே டைம் பத்தாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவங்க எங்கெங்க அடிச்சாங்களோ, ஒரு சேவகர் அடிச்சா எப்படி அடிப்பாங்க தெரியுங்களா? வெளியே காயமே தெரியக்கூடாது, ஆனா உள்ளுக்குள்ள செம வலி இருக்கணும். அப்படிதான் அடிப்பாங்க.
அவன் மறக்கவே கூடாது, இன்னொரு வாட்டி அந்த தப்பை அவன் செய்யவே கூடாதுன்னு அவ்வளவு ரணக்கொடூரமா தான் தாக்குவாங்க. ஆனா அப்படிப்பட்ட அடியை வாங்கிட்டு, அப்படிப்பட்ட உதைய வாங்கிட்டு, அவ்வளோ ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையின் மத்தியில என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு அழத்துக்கு தோணலை. ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த வேதனை சொல்லி அதை யோசிக்க தோணல. அதுக்கு பதிலாக அவங்களுக்குள்ள என்னதான் தோணுச்சு பாருங்க, நடு ராத்திரியில ஜெபிக்க தான் தோணுச்சு. கூடவே என்ன செஞ்சாங்க பாருங்க, தேவனை துதித்து பாடினார்கள், அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமா, இவன் பாட்டு தான் பாடினான், இவன் பாட்டு வர்ஷிப் தான் பண்ணான், இவன் பாட்டு ஜபம் தான் பண்ணான். ஆனா அங்க என்ன நடந்துச்சு, வர்ஷிப் பண்ற இடத்துல, துதிக்கிற இடத்துல என்ன பண்ணிடுவார் ஏசப்பா, இறங்கி வந்துடுவார். ஏன்னா இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்த. அப்ப துதிக்கிற இடத்துல ஏசப்பா என்ன பண்ணுவாரு, இறங்கி வந்துடுவார். இறங்கி வந்துட்டு அப்புறம் என்னதான் நடக்கும், நீங்க கூப்பிட்ட உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட சேர்ந்த ஆட்களுக்கும் விடுதலை தான். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு யோசேப்பை கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவன் பஞ்சத்துல பாதுகாத்தார். ஒரு பவுலை கொண்டு கப்பலிலே பயணம் செய்கிற அத்தனை பேருடைய உயிரையும் கர்த்தர் காப்பாற்றினார். அதே போல ஒரு பவுல், ஒரு சீலா அங்க பாடி கர்த்தரை துதிக்கும் போது தேவன் அவர்களுக்கு மாத்திரம் விடுதலை கொடுக்கல, அவங்களோடு கூட அந்த சிறைச்சாலையில கட்டப்பட்டிருந்த அத்தனை பேருடைய கட்டுகளையும் கர்த்தர் கட்டவிழ்த்தார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய கிருபை. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தரை எப்போதும் துதிக்கிறவளா இருந்தா, தேவனோடு சஞ்சரிக்கிறவளா இருந்தா, தேவனோடு நடக்கிறவளா இருந்தா, எப்போ ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, உங்களோடு தேவ பிரசன்னம் தங்கி கொண்டே இருக்குது, உங்களோட தேவ வல்லமை தங்கி கொண்டே இருக்கிறது. ஒருவனும் உங்களை தொட முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இங்க அதுதான் நடக்குது. தேவ பிரசன்னத்துல நிரம்பின பவுலை, தேவ பிரசன்னத்தினால நிறைந்திருந்த சீலாவை அந்த இடத்துல கட்டி போடும் போது தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்தா. இறங்கி வந்த மாத்திரத்துல ஒரு பெரிய விடுதலை. அடுத்தடுத்து நீங்க வாசிங்கன்னா, அந்த சிறைச்சாலையில போட்டு அவனை அடித்து கொண்டு இருந்தவன் மனம் திரும்பினான். அவனோட குடும்பம் மனம் திரும்பிச்சு. அந்த குடும்பமே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டது என்று வசனம் சொல்லுது. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன்னா எப்போதும் ஜெபித்து கொண்டு இருப்பேன். எப்போதும் ஜெபித்து கொண்டு இருக்கிறவனாக நீங்களும் நானும் இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வல்லமையான கிரியைகளை செய்வார். அவர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார், நீங்க ஜெபிக்கும் போதே வல்லமை வெளிப்படும், அந்த கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். அந்த இடத்துல உங்க கூட யாரு கட்டப்பட்டு இருந்தாலும் அந்த கட்டப்பட்டவர்கள் உங்களுடைய ஜெபமானது, உங்களுடைய துதியானது, உங்களுடைய ஆராதனையானது அவங்களை கட்டவிழ்த்து அவங்களை விடுதலை ஆக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேணாம், ஜெபிங்க. நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேணாம், போய் துதிங்க. நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேணாம், ஆராதிச்சு பாருங்க, தேவ மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவனை மாற்றி விடுகிறார். நடு ராத்திரி ஆனாலும் சரி, அடிபட்டு அவன் ரத்தம் சொட்ட சொட்ட இருந்தாலும் சரி, அவன் அதற்கெல்லாம் நேரத்தை செலவழிக்காம அவனை தேவ ஆவியானவர் எப்படிதான் நடத்துவாரு, அவனை ஜெபிக்கிறவனாக தான் மாற்றுவாரு. ஹல்லேலூயா. இது மாத்திரம் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமா, இங்க ஒரு சபைக்கு ஒரு பிரச்சனை வருது. இங்க பாட்டு இவங்க பாட்டு ஜெபமணி வசனங்களை சொல்ல 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 கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறார். பயங்கர அற்புத அடையாளம் நடக்குது. முதல்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அப்புறம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அப்புறம் 8000 பேர், அப்புறம் பட்டணமா ரட்சிக்கப்படுறாங்க. கூட்டம் பெருகிட்டே போகுது, விசுவாசியின் கூட்டம். இதை கட்டுப்படுத்த அவங்களால முடியல. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு படம் கொடுத்து அவங்களை சரியா நடத்த முடியல. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்றவங்களும் அவங்க போய் நிக்கல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு சொல்யூஷன் சொல்றாங்க பாருங்க. நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்தா, ஒரு பாடு வந்தா நாம எடுக்க வேண்டிய டிசிஷன் என்ன, நல்லா பாருங்க. இந்த பஞ்சாயத்து வந்த உடனே சீசர்கள் என்ன சொல்றாங்க, 12 2ஆம் வசனத்துல வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல,
ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம் சொன்னாங்க. நல்லா கவனிங்க. ஒரு பந்தி விசாரிப்பு காரணத்துக்கு கூட என்ன தகுதி வேணும்னு சொல்றாங்க சீசருங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும். நல்லா கவனிச்சிங்களா? சாப்பாடு பரிமாற ஒரு சபையில ஒரு ஊழியத்துல விசுவாசிகளுக்கு சாப்பாடு பரிமாறுறது கூட அவனுக்குள்ள என்ன வேணும்னு சொல்றாங்க? பரிசுத்த ஆவியை வேணும். அப்ப ஊழியம் செய்யறதுக்கும் பரிசுத்த ஆவி வேணும். விசுவாசியா இருக்கிறவனுக்கு பரிசுத்த ஆவி வேணும். சாப்பாடு கொடுக்கிறவனுக்கு, பெருக்கிறவனுக்கு, தொடக்க இருக்கு, சேர் எடுத்து போட எல்லாருக்கும் என்னதான் வேணும்? பரிசுத்த ஆவி. ஏன்னா நம்ம எல்லாம் பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா. அப்படின்னா தான் நமக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்கும். அதுதான் கர்த்தர் விரும்புறாங்க. அப்ப இன்னைக்கு நல்லா பாருங்க, ஒரு போராட்டம் வந்த மாத்திரத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? பரிசுத்த ஆவியை தான் நாடுவாங்க. அல்லேலூயா. அங்க பாருங்க, அதுல வந்தவன் தான் சேவான். இந்த 7 பேர்ல ஒருத்தன் தான் சேவான். இந்த 7 பேர்ல ஒருத்தன் தான் பிலிப்பு. அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது சமாரியா பட்டணத்துக்கு போய் அவன் சுவிசேஷம் அறிவித்த மாத்திரத்திலே ஒரு பெருங்கூட்ட ஜனம் ரட்சிக்கப்படுறாங்களே, அது இந்த 7 பேர்ல ஒருத்தனாகிய பிலிப்பு மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க தான். வசனத்தை சொல்லும் போது ஒருத்தனுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல இருந்தது சொன்னாங்க பாருங்க. அது வேற யாரும் இல்ல, ஸ்தேவான். அந்த ஸ்தேவான் இந்த 7 பேர்ல ஒருத்தவன் தான். அந்த வசனத்தோட 8வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப பரிசுத்த ஆவியினால நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருந்தா உங்களுக்குள்ள இந்த பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சாதாரண விஷயம் இல்ல, பெரிய காரியங்களை, பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார், பெரிய பெரிய அதிசயங்களை செய்வார். உங்களை கொண்டு வல்லமையான பாத்திரமாக தேவன் பயன்படுத்துவார். எப்படி மோசேயை கொண்டு எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக மாற்றினார். அவன் கையை நீட்டினா செங்கடல் பிளக்குது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவன் கையை நீட்டினா வானத்திலிருந்து அக்கினி வருது. அவன் கையை நீட்டினா அப்படியே புழுதியிலிருந்து பேனா புறப்பட்டு போகுது. அவன் கோலை எடுத்து தண்ணியில வச்சா என்ன நடக்குது? தண்ணி ரத்தமா மாறி போகுது. அப்ப நல்லா பாருங்க, ஒரு சாதாரண மோசே ஆண்டவர் எப்படி ஆக்கிட்டாரு? ஒரு வல்லமை உள்ள பாத்திரமானா மாற்றிட்டார். அல்லேலூயா. அப்ப என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தா நாம எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறவங்களா தான் இருக்கும். இன்னொரு வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்று காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். ஆமா, யாரு? பேதுருவையும் யோவானையும். அடுத்து வாசிங்க. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். 31ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நல்லா கவனிச்சீங்களா? அப்போ உங்களை ஒரு பயமுறுத்துறாங்க, உங்களை ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க வசனம் சொல்லுது பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது, பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது, அந்த இடத்துல இன்னும் பலமாய் உங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த இடம் அசைக்கப்படுகிறது. அதோடு கூட உங்களுக்கு அந்த பயத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை தேவன் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க ஜெபிக்கிறவங்களாக மாத்திரமல்ல, தைரியமான சிங்கத்துக்கு ஒப்பான ஆட்களாக உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். எந்த சூழ்நிலையும், யார் உங்களை எதிர்த்து நின்னாலும், யார் எந்த அரசியல்வாதி எதிர்த்து நின்னாலும், எந்த சட்டங்களை எதிர்த்து நின்றாலும், அது நேபுகாத்நேச்சாராகவே இருந்தாலும், அது பார்வோனாகவே இருந்தாலும், அப்படிப்பட்ட பார்வோனுக்கும் அப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சாருக்கும் எதிர்த்து நின்ன அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தோட வல்லமை. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். எதை பார்த்தாலும் பயப்படுறீங்களா? இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, ஐயோ வசனத்தை சொன்னா அவங்க எப்படி எடுத்துக்கொள்வாங்களோ, வசனத்தை கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்களோ, பயப்படுறீங்களா? பரிசுத்த ஆவியை கேளுங்க.
பரிசுத்த ஆவியை கேளுங்க. உங்க பயமுள்ள ஆவியை எடுத்து போட்டு தேவன் தைரியமுள்ள ஆவியை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த இடத்துல உங்களை தைரியமா நிக்க பண்ணுவா, சிங்கத்துக்கு ஒப்பாக நிற்க பண்ணுவா. ஏன்னா ஏசப்பா யாரு? யூதராஜ சிங்கம். அவருடைய பிள்ளைகளாகி நாம யாரு? சிங்கத்தை போல தைரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெற்றிருந்தா நமக்குள்ளே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான அடையாளம் ஜெபம். எப்போதும் ஜெபிக்கிறவங்களா இருப்போம். டைம் டேபிள் போட்டு ஜெபிப்போம். நேரம் கிடைச்சா ஜெபிப்போம். நடு ராத்திரியா இருந்தாலும் ஜெபிப்போம். அடியா இருந்தாலும் ஜெபிப்போம். உதையா இருந்தாலும் ஜெபிப்போம். ரத்தம் சொட்ட சொட்ட ரத்த கலரியா இருந்தாலும் ஜெபம் சிந்ததான் எனக்குள்ள வரும். இதுதான் கர்த்தர் நமக்கு எடுக்கிற பாரு. அப்ப பாடுகள் வந்தாலும் ஜெபம், போராட்டம் வந்தாலும் ஜெபம், பயமுறுத்தல் வந்தாலும் ஜெபம். இதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நடப்பிக்கிற மகத்துவமான ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஜெபத்துக்கு பதிலாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம செல்ல எடுத்துக்கிட்டு இருக்கோமா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நண்பர்களோட பழகிட்டு இருக்கோமா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீணான கதையை பேசிக்கிட்டு இருக்கோமா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கிட்டு இருக்கோமா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவையில்லாத விஷயத்துல போய் நம்ம தலையிட்டு மூக்கிட்டு நாம மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நேரம் கிடைத்தா ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன் ஜெபிக்க தான் நேரத்தை செலவழிப்பான். அவனுக்கு நேரம் கொஞ்சம் கிடைச்சா கூட முழங்கால தான் அவன் நேரத்தை செலவழிப்பான். கர்த்தரை துதிப்பதெல்லாம் அவன் செலவழிப்பான். கர்த்தரை ஆராதிப்பதெல்லாம் தான் செலவழிப்பான். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் என்னவா இருக்க போறோம்? யோசித்து பாருங்க. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை ஒரு நிமிஷம் முன்பதாக கொண்டு வந்து பாருங்க. இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கேன். உங்களை பார்த்து நீங்களே கேளுங்க ஒரு கேள்வி. எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா அந்த ஜெப சிந்தை எப்போதும் இருக்கும். வேற எந்த சிந்தையும் இருக்காது. எப்போது ஏசப்பா, எப்போ ஏசப்பாவுடைய சமூகத்தை தேடுவேன், எப்போ என் ஏசப்பாவோட முகத்தை பார்ப்பேன் அப்படின்ற சிந்தை தான் எனக்குள்ள வரும். அதுக்கு பதிலாக வேற எண்ணங்கள் வருதுன்னா நம்ம எங்கேயோ தவறி போயிட்டு இருக்கோம். வேற எங்கேயோ தவறி போயிட்டு இருக்கோம். ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் நம்மகிட்ட இருக்கா? அப்பனா நம்ம சரியான வழியில போல. ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபிக்கிறேன், இவ்வளவுதாங்க, என்னதான் ஜெபிச்சாலும் மண்ணு போலதான் இருக்கு, நான் ஜெபிச்சனான்றதே எனக்கு தெரியல, என் ஜப வாழ்க்கை ஏதோ ஒரு குளறுபடியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா உங்களோட பேசுறார். உங்க உள்ளத்துக்குள்ள தேவ ஆவியானவர் இல்லை. உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை நிரப்பின போது தூங்கி கொண்டிருந்த பேதுருவை தான் எப்போதும் ஜெபிக்கிற ஜப வீரனாக மாற்றி விட்டார். அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரே ஆனால் நீங்களும் ஒரு ஜெப வீரன் தான். நீங்களும் ஒரு ஜெப வீராங்கனைகள் தான். யோசித்து பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவன் தேவ ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தேவ ஆவியினால் அவன் நிரப்பப்பட்ட பின்பு அவனுடைய வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரான்னு யோசித்து பாருங்க. எப்போது ஜெபிக்கிறவங்களா இருக்கீங்களான்னு யோசித்து பாருங்க. நேரம் கிடைச்சா ஜெபிக்கிறவங்களா இருக்கீங்களா யோசித்து பாருங்க. நடு ராத்திரி ஆனாலும் ஜெபிக்கிறவங்களா இருக்கீங்களா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு போராட்டம் வருது, ஒரு நிந்த வருது, ஒரு அவமானம் வருது, ஒரு அடி வருது, ஒரு பாடு வருது. அப்ப எதை தேடுறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தையா? அல்லது அம்மா என்ன அடிச்சிட்டாங்க அம்மாவை தேடுறீங்களா? அப்பா என்ன திட்டாங்க அப்பாவை தேடுறீங்களா? யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியை பெற்றவன் எப்போதும் தேவனை தான் தேடுவான். அவனுக்கு ஒத்தாசை வரும் பருவதம் ஏசப்பா மட்டுமே. அவன் அவரை தான் தேடுவான். அடித்தாலும் அங்கேதான் முழங்காலிடுவான். அவன் சந்தோஷமா இருந்தாலும் அங்கதான் முழங்காலிடுவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஜெப வீரனுக்கு முன்பதாக எந்த பார்வோனால நிற்க முடியாது. ஒரு ஜெபிக்கிறவனுக்கு முன்பதாக எந்த நேபுகாத்நேச்சாருடைய 7 மடங்கு அக்கினி கூட அவங்களை தீண்டாது. நீங்க ஜெபிக்கிறவளா இருந்தா, நீங்க தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவளா இருந்தா, நீங்க தேவனை துதிக்கிறவளா இருந்தா, சிங்க கெபியில தூக்கி போட்டாலும், சிங்கம் பசியா இருக்கிற சிங்கமா இருந்தாலும் கூட தேவன் அந்த இடத்துல வந்து உங்களுக்காக சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஏதோ வந்தோம், ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், ஏதோ ஒரு கடமைக்காக வந்த நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கர்த்தர் உங்களோடு பேசுறார். வெகு சீக்கிரத்தில் வரப்போகிற உங்க வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறார்.
யோசித்து பாருங்க. நோவா இப்படிதான் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தான். மழை வரப்போகுது, ஜலத்தினால பூமியை தேவன் அழிக்க போறா, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆனா எல்லாரும் அலட்சியப்படுத்தினாங்க. ஒரு நாள் ஜனம் வந்தது, எல்லாரையும் வாரிக்கொண்டது. ஆனால் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் ரட்சித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகள், அதே போல ஏசப்பாவோட வருகை வந்துகிட்டு இருக்கு. நீங்க உலகம் எழுதும் அதான் பிரசங்கித்து கொண்டு இருக்காங்க. ஏசப்பா சீக்கிரம் வராரு, இதோ சீக்கிரம் வந்து கொண்டு இருக்கிற. மனவாட்டியே நீ ஆயத்தமா, என் தேவ பிள்ளையை நீ ஆயத்தமா, சபையை நீ ஆயத்தமா, நீ எந்த காரியத்திலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று தேவன் உன்னை எச்சரித்து உன்னை திசை திருப்புகிறார். நீ அதற்கு இடம் கொடுக்கிறாயா, அல்லது நோவா காலத்து ஜனங்களை போலவே அலட்சியமாய் இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. 10 கன்னிகைகள் ஆண்டவர் சொன்னார். 5 பேர் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தி உள்ளவர்கள் எல்லாவற்றிலும் ஆயத்தமாயிருந்து தூங்கினார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்களோ எந்த விதமான ஆயத்தம் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வருகை வந்தபோது, மணவாளனுடைய சத்தம் கேட்டபோது ஆயத்தமாய் இருந்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அக்கினியாய் இருந்தவர்கள், தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு எப்போது தேவனோடு சஞ்சரித்தவர்கள் உள்ளே போனார்கள். பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள், அவருடைய அபிஷேகம் சுத்தமா இல்லாத சூழ்நிலையில, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி போயிருந்த சூழ்நிலையில அவர்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் ஓடி போன போது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, மணவாளன் வந்து விட்டார். கதவு அடைக்கப்பட்டது. அடைக்கப்பட்டவர்கள் உள்ளே சென்றார்கள். ஆயத்தமாய் இருந்தவர்கள் உள்ளே சென்றார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் உள்ளே சென்றார்கள். ஒருவேளை இன்றைக்கு இயேசுவோட வருகை இருக்குமே ஆனால், இந்த நிமிஷம் இயேசுவோட வருகை நமக்கு இருக்குமே ஆனால், நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? என் தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, காலம் இனி செல்லாது. உலகம் முழுக்க நடக்கிற அனைத்து சம்பவங்களும் இயேசுவோட வருகை வெகு சமீபம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனா இது எதற்காக? ஆயத்தமாக வேண்டிய நாம் ஆயத்தமாவதற்காக ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கார். இன்னமும் உலகத்துக்கு இடம் கொடுத்து, இன்னமும் உலக சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து, பொய்யும் பித்தலாட்டம் வாழ்க்கையில இருக்குமே ஆனால், மாய்மாலங்கள் இருக்குமே ஆனால், அசுத்த எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குமானால், உலக சிந்தைகள் நம்மோடுக்குள்ள இருக்குமே ஆனால், உலக கவலைகள் நம்ம இடத்துல இருக்குமே ஆனால், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்ம இடத்துல இருக்குமே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, வருகையில கைவிடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருகையில கைவிடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் தேவன் எச்சரிக்கிறார். மகனே மனம் திரும்பு, மகளே மனம் திரும்பு, என் வருகை சமீபமா இருக்கு. இந்த வருகையில எடுத்து கொள்ளப்படுறதுக்கு உன்னிடத்துல தகுதி இல்லாமல் இருக்கிறது. சீக்கிரமாய் நீ தகுதிப்படுத்து, உன்னை சீக்கிரமாய் பரிசுத்தப்படுத்து. இதுதான் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். அவனோட கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். என் சபையை நீ ஆயத்தமா, என் விசுவாசியை நீ ஆயத்தமா, என் ஊழியக்காரனை நீ ஆயத்தமா? யோசித்து பாருங்க, ஒப்பு கொடுங்க. உங்களை நீங்களே உயிர்த்து ஆராய்ந்து பார்த்தா நீங்க நியாயந்திருக்கப்படுவீர்கள். ஒரு வழிகளை சிந்தித்து பாருங்கள். வழி இதுவேங்கிற சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கிறது. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய ரட்சிப்பின் நாள். அன்பு தேவ பிள்ளை, உலகம் வஞ்சிக்க உங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. மாம்சம் வஞ்சிக்க இடம் கொடுக்காதீங்க. பெருமை வஞ்சிக்க இடம் கொடுக்காதீங்க. மேட்டுமை வஞ்சிக்க இடம் கொடுக்காதீங்க.
ஒப்பு கொடுங்க. ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. நீரோடு ஏசப்பாட்ட கேளுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். தாகமாயிருக்கிறவன் வந்து பானம் பண்ண கடவன், இலவசமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்று என் பாத்திரம் இன்னும் நிரம்பி வழின்னு நினைக்கிறீங்க? ஒப்புக்கொள்ளுங்க. உங்களை நீங்களே ஒப்புக்கொள்ளுங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்க. உங்களுக்காகவே அடிக்கப்பட்டவரை நோக்கி பாருங்க. நமக்காகவே நொறுக்கப்பட்டவரை நோக்கி பாருங்க. அந்த கண்மலை இன்னமும் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இந்த இரக்கத்தின் தகப்பமும் இன்னமும் எப்பொழுது என் மகன் என்னிடத்தில் ஓடி வருவான், எப்பொழுது என் மகள் என்னிடத்தில் ஓடி வருவாள் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளையே, இந்த உலகம் வேண்டாம். என் மகனே, இந்த உலகம் வேணாம். அந்நிய நுகத்தில் பிணைப்படாத, அவிசுவாசியோட பங்கு கொள்ளாத. ஒப்பு கொடுப்பாயா? நானாகவே பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். சொல்லுவோம் எல்லாரும். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தேவ பிள்ளையே, என் மகனே, என் மகளே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராக வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உனக்கு நேராக வருகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. உன்னை ஒப்புக்கொடு. தாழ்த்தி ஒப்புக்கொடு. மனம் திரும்பி உன்னை ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடு. இயேசுவுடைய கரத்துல ஒப்புக்கொடு. மனம் கசந்து அழுது ஆண்டவருடைய கரத்துல உன்னை ஒப்புக்கொடு. உன்னை ஆண்டவர் மாற்ற போகிறார். உன்னை மாற்ற போகிறார். உன்னை மாற்ற போகிறார். நீ வெறுமையாய் போவது இல்லை. நீ வெறுமையாய் போவதில்லை. நீ வெறுமையாய் போவதில்லை. நீ வெறுமையாய் போவதில்லை. உன் வாழ்க்கை இப்படியே இருக்க போவதில்லை. கண்ணீர் கவலையுமா இருக்க போவதில்லை. நான் உன்னை மாற்றுவேன். நான் உன்னை மாற்றுவேன். இந்த காரியங்கள் மாறும். உன் சூழ்நிலைகள் மாறும். பேசுங்க. ஏசப்போடு பேச வேண்டிய ஒரு நேரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுங்க. என் மகனே, என்
என் மகளே, என் அன்பு தம்பி, என் அன்பு சகோதரியே, கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க. உங்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் அவர் மாத்திரமே. எல்லாரும் உணர்ந்து மனம் திரும்புகிற பாதைகளை நோக்கி பரலோக சந்தோஷப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரிகளை வெளிப்படுத்த ஒத்த ஆசீர்வாதம் பர்வதமான இயேசுவை நோக்கி பாருங்க. கண்ணீரை துடைக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களை அபிஷேகிக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. உங்கள் தேவைகளை சந்திக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. உங்க வல்லமையான பாத்திரமாக மாற்றுகிற இயேசுவை நோக்கி பாருங்க. இன்றைக்கு ஜெப வீரனாக போன இயேசுப்பா, நான் ஒரு சாதாரண மனுஷனை போகக்கூடாது, நான் ஒரு சாதாரண மனுஷியை போகக்கூடாது, ஒரு ஜெப வீரனாய் போகணும், ஒரு ஜெப வீரனாய் போகணும், ஒரு ஜெப வீரனாய் நான் மாறணும். நான் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்கி வரணும். அது சிறைச்சாலையாக இருந்தாலும் இறங்கி வரணும். கட்டுகளை கட்டவிழ்க்கிற பிரசன்னம் எனக்கு வேணும். கட்டுகளை கட்டவிழ்க்கிற பிரசன்னம் எனக்கு வேணும். வியாதிகளை சுட்டரிக்கிற பிரசன்னம் எனக்கு வேணும். ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும். ஜெபிக்கும் போது அதிசயம் நடக்கணும். ஜெபிக்கும் போது தேவ வல்லமை நிரப்பணும். ஜெபிக்கும் போது மரித்தவர்கள் உயிரோடு எழும்பணும். ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகணும். ஜெபிக்கும் போது கட்டுகள் கட்டவிழ்க்கப்படணும். ஜெபிக்கும் போது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் தேவ அபிஷேகத்தை கேளுங்க, தேவ அபிஷேகத்தை கேளுங்க, ஜெப ஆவியை கேளுங்க. அக்கினி போட வந்து அது இப்பொழுதே பச்சேரி விரும்புகிறேன். அக்கினி போட வந்து அது இப்பொழுதே பச்சேரி விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் ஜெப ஆவியை. கர்த்தர் ஜெப ஆவியை ஊற்றுகிறார், உன் மேல ஊற்றுகிறார். வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொரு மேல, வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொரு மேல, ஆத்ம தாகமுள்ள ஒவ்வொரு மேல பாரத்தோடு ஜெபிக்க ஆவியை ஊற்றுகிறார். ஆத்ம பாரத்தோடு ஆவியை ஊற்றுகிறார். ஆமென், ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ஒரு யாத்திரமா சவாக்களை நெருங்கி வந்தோம். ஓ ஜீசஸ், ஆமென், ஆமென். ஓ கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், ஆமென். நிரப்புகிறார். ஓ ஜீசஸ், ஆமென். ஓ thank you Lord, thank you Jesus, ஆமென். ஓ நன்றி ராஜா. எழும்பட்டும் அப்பா, ஒரு எஸ்தர் எழும்பட்டும், ஒரு தெபோராள் எழும்பட்டும், ஒரு பவுல் எழும்பட்டும், ஒரு பேதுரு எழும்பட்டும், ஒரு ஸ்தேவான் எழும்பட்டும், ஒரு பிலிப்பு எழும்பட்டும், ஒரு தீமோத்தேயு எழும்பட்டும், ஒரு எப்பாப்பிராத்து எழும்பட்டும், ஒரு தீத்து எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபையில காணப்படுகிற எல்லா அசுத்தங்களை எடுத்து போடுங்க, எல்லா அருவருப்புகளை எடுத்து போடுங்க, எல்லா தடைகளை நீக்கி போடுங்க, எல்லா அந்தகாரத்தின் கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன் ஐயா. ஒவ்வொருவரை நிரப்புங்க, ஒவ்வொருவரை நிரப்புங்க. ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஜெப ஆவி ஊற்றப்படட்டும், ஒவ்வொரு சகோதரன் ஊற்றப்படட்டும், ஒவ்வொரு சகோதரி மேல ஊற்றப்படட்டும். இது ஒரு ஜெபிக்கிற சபையை மாறட்டும், இது ஒரு ஜெபிக்கிற சபையை மாறட்டும். என் பிள்ளைகள் ஜெபிக்கிறவனாய் மாறட்டும். ஜெப அக்கினி, ஜெப அக்கினி இறங்கட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென், ஆமென். ஓ ஜீசஸ், நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். ஜீசஸ், வேலையில கேட்ட வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, அபிஷேகிக்கும்படியாக, எல்லாரையும் ஜெப வீரனாக மாற்றும்படியாக, நம்முடைய சபையை ஒரு ஜெபிக்கிற சபையாக மாற்றும்படியாக
தேவன் கிருபை செய்யும்படியாக ஒவ்வொருவருக்காக செபிக்கும்படியாக அருமையான சகோதரி கிரேசி கவிதா அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி செபிக்கும் போது எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிங்க. ஜீசஸ். ஆமென். ஆண்டவரே அப்பா நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் நிர்விசாரணமாய் இருக்காதபடி ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே ராஜ்யத்தில் நாங்கள் காணப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய பாதத்தை பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் பாவத்துக்கு நாங்கள் விலகி ஆண்டவரே தேவனுக்காக நாங்கள் நிற்க தேவனுடைய உத்தார எங்களுக்கு உதவி செய்வேன்மா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த உலக காரியங்களை நெருக்காதபடி அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய வேதத்தை வாசித்து உடைய வேதத்தில் இருக்கிறபடி நாங்கள் நடக்க அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவரே அப்பா அது வெறுமையாக இருந்த ஆண்டவரே இனிமே நாங்கள் வாழ போகிற வாழ்க்கை தேவனுக்காக ஒரு வாழ்க்கை தேவனுக்காக நாங்கள் நிற்க அப்பா எங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்பா. எல்லா பழையவர்கள் எல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிதாகின ஆண்டவரே அதற்காக நன்றி உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. இந்த உலகம் கொடுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் விலகி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இப்படி பரிசுத்த ஆவி எங்கள் மேல ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை வேலிக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. நீர் இதற்காக எங்களுக்கு சிந்தின இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே உம்மோடு வாழ அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபைகளை தாங்க இயேசுப்பா. பாதுகாப்பு தாங்கப்பா. உலகங்கள் நெருக்காதபடி ஆண்டவரே அப்பா முள்செடிகள் விழாதபடி அப்பா நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே. அப்பா நீர் அப்பா 99 ஆடுகளை ஆண்டவரே விட்டுட்டீங்க ஆண்டவரே. அந்த ஒரு ஆடை தான் நீங்க தேடி போனீங்க இயேசுப்பா. அந்த பாவத்திலான அந்த விழுந்த அந்த பல்லைகளை தேடி வந்தீங்க அப்பா. அதற்காக நன்றி ராஜா ஆண்டவரே. இதுவரை வாழ்க்கை ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ வாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நொடியும் எங்களோட பேசுங்க. வார்த்தைகள் மூலமா எங்களை பேசுங்க அப்பா. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எல்லாவற்றையும் நீங்க போதித்து நடக்கிற தேவனாகிய ஆண்டவரே அப்படியே எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஒரு ஆத்துமா கூட அழிய உங்க சித்தம் இல்ல ராஜா ஆண்டவரே. நீ சிந்தின ஒரு வெளியேற பெற்ற ரத்தத்தினால எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் செய்ய வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்துங்க அப்பா. தேவைகளை சந்திங்க அப்பா. பொறுப்பெடுத்துக்கொள் எங்கள் வேலை காரியங்களை எங்களை நடத்துங்க அப்பா. நடைகளை ஸ்திரப்படுத்துங்க அப்பா. தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேசின தாசரை மறைத்து பேசினதுக்காக நன்றி இயேசுப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். என்னேசரே எந்த மனவாளனே என்னேசரே எந்த மனவாளனே நம்புங்கப்பா உமக்காய் வாழுவே என்ன நம்புங்கப்பா உமக்காய் வாழுவே என்னேசரே எந்த மனவாளனே என்னேசுவே எந்த மனவாளனே நம்புங்கப்பா உமக்காய் வாழுவே என்ன நம்புங்கப்பா உமக்காய் வாழுவே இவரே செய்கிற 10,000களில் சிறந்தோர் இவரே செய்கிற 10,000களில் சிறந்தோர் முற்றிலும் அழகுள்ளவர் நேசத்தால் என்னை இழுத்துக்கொள்ளும் முற்றிலும் அழகுள்ளவர் நேசத்தால் என்னை இழுத்துக்கொள்ளும் என் நேசரே எந்த மனவாளனே என் நேசுவே எந்த மனவாளனே நம்புங்கப்பா உமக்காய் வாழுவேன் என்னை நம்புங்கப்பா உமக்காய் வாழுவேன் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் நீதியே சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் நீதியே இந்த மனவாளியே என் பிரியமே என் ரூபவதியே என்று என்னை அழைக்கும் என் நகரணிக்கும் என் நாயகரே எந்த மனவாளியே
ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.